இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. இளநிலை மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் தங்களின் சான்றிதழ்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் MBBS, MDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு அட்டவணையை மத்திய மருத்துவ கலந்தாய்வு கமிட்டி விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் புதுவையில் மருத்துவ படிப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் சென்டாக் மூலம் பெறப்படும். இதற்கு தேவையான சான்றிதழ்களுடன் மாணவர்கள் தயாராக இருக்குமாறு சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விண்ணப்பிக்கும் போது காலதாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் புதுச்சேரியில் வசிப்பதாக உரிமை கோரும் விண்ணப்பதாரர்கள் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களுடன் தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி குடியிருப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சிறப்பு முன்பதிவு சான்றிதழ்களான சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கான சான்றிதழ், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுதாரர்களுக்கான இடஒதுக்கீடு சான்றிதழ், விளையாட்டு வீரர்களுக்கான சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் பரிசோதனைக்கு பிறகு சுகாதாரத்துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ், பிராந்திய ஒதுக்கீடு சான்றிதழ்கள், சிறுபான்மையினருக்கான சான்றிதழ்கள், மொழியியல் சிறுபான்மையினர் தொடர்பான சான்றிதழ், அரசு பள்ளி ஒதுக்கீடு, வகுப்பு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்ததற்கான சான்றிதழ், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவு விண்ணப்பதாரர்கள் வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ் ஆகியவற்றை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.